वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतयिल नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதயதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌக்கிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னு என்னன்னு புரியலே அப்படின்னா, இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போது அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறிய வித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவள் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கிய எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। यशास्त्रविधिमुत्सृज्य वर्तते कामकारतः न स सिद्धिमवाप्नोति न सुखन्न பராங்கதிம். இப்பொழுது டாக்டர் திரு வு.வே. அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். यशास्त्रविधिमुत्सृज्य वर्तते कामकारतः न स सिद्धिमवाप्नोति न सुखं न पराङ्गतिम्. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அன்பர்களே, நம்முடைய வாழ்வியலுக்கு மிக 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 இன்றியமையாத நற்பண்புகளை நமக்கு உபதேசிக்கக்கூடிய அத்தியாயமாக இந்த 16வது அத்தியாயம் விளங்குகிறது. தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெரியோர்கள் அழகியதொரு திருநாமம் விட்டு நற்பண்புகளை நாம் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கீதாச்சாரியன் எந்த கிரமத்தில் உபதேசம் செய்கிறானோ அதையே நமக்கு உபதேசித்து வருகிறார்கள். ஒருவன் மனிதனாக பிறந்தானேயானால் அவன் தன்னுடைய ஆத்மஸ்ரேயஸிற்கான காரியங்களை செய்ய வேண்டும். நேற்றைய உபன்யாசத்தில் நாம் ஸ்ரேயா பிரேயா, ஸ்ரேயஸ் என்றால் என்ன, பிரேயஸ் என்றால் என்ன என்பதான ஒரு விஷயத்தை பார்த்தோம். பிரேயஸ் என்பது ஒரு மனிதனுக்கு பிரியமானது, ஆனால் அதே ஸ்ரேயஸ் என்பது அந்த மனிதனுக்கு மிக மிக இன்றியமையானது, ஹிதமானது என்று பொருள். பாரவி என்னும் ஒரு மகாகவி இருந்தான் சம்ஸ்கிருத இலக்கியத்தில். அவனுடைய நூலுக்கு கிராதார்ஜுனியம் என்பதாக பெயர். அர்ஜுனன் பரமசிவனை வேண்டி பாசுபதாஸ்திரத்தை பெற்ற சந்தர்ப்பத்தை, அந்த கதையை விளக்கக்கூடிய ஒரு காவியம் இது. அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், ஹிதம் மனோஹாரி சதுர்லபம் வச்சஹா என்று. இந்த உலகத்தில்
மக்கள் எதிர்பார்ப்பது பிரியமான வார்த்தைகளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். பிரியமானது பேச வேண்டியதுதான், அதற்காக பொய்யான பிரியத்தை பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த உலகத்தில் அதிகமாக மக்கள் விரும்பக்கூடிய விஷயம் என்ன என்றால், அவர்கள் சந்தோஷப்படும்படியான விஷயங்களையே நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று. நாம் பல யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி எஸ்விபிசி யூடியூப் சேனலுக்கும் மற்ற யூடியூப் சேனலுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா, சாதாரணமாக ஒரு காமெடி ப்ரோக்ராம் ஒருத்தர் பண்ணுவார், அவருக்கு 10Kக்கு மேலே 10 lakhs மேலே அவருக்கு வியூவர்ஷிப் இருக்கும். இன்னும் சில பேருக்கு 1.5 கோடி பேருக்கு வியூவர்ஷிப் இருக்கும், அது சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பா. அதே நாம் பகவத்கீதை சொல்கிறோம், ராமாயணம் சொல்கிறோம், பாகவதம் சொல்கிறோன்னா அது ஒன்றும் பெருசாக அவளை அட்ராக்ட் பண்ணாது அவளுக்கு. ஏன்னா அதில் நிறைய உபதேசங்கள் தான் இருக்கும். சில பேர் என்னிடமே சொன்னால், நீங்கள் பகவத்கீதைன்ற பேரில் நிறைய உபதேசம் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு கருத்து கண்டாயிரமா நீங்கள் ஆகிட்டீங்கன்னார். நானாக உபதேசம் பண்ணுறேன், கிருஷ்ணன் பண்ண உபதேசத்தை, கீதாச்சாரியன் பண்ண உபதேசத்தை அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை லைஃப் டைமில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், நமக்கு லைஃப்பில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கோசரம் அதை வச்சு நான் இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு மிங்கிள் பண்ணி சொல்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. எனவே இந்த பண்புகள் நம்மை பண்படுத்துகின்றன. இந்த பண்புகள் மூலமாக நாம் நம்மை உய்வித்து கொள்ள வேண்டும். கீதை கேட்டேன்னா கீதை நான் கூட தான் சொன்னேன், நான் கூட தான் கேட்டேன்னா, அதனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி மேம்படுத்தி கொண்டோம். உடனே கீதை கேட்டால் பணம் வந்துடுமா சார், கீதை கேட்டால் எனக்கு மாதம் டர்ன் ஓவர் 1.5 லட்சம் ரூபாய் வருமா, எனக்கு நான் நிறைய கமிட்மெண்ட்லாம் வச்சுருக்கேன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. வாழ்க்கையை உய்வித்துக் கொள்வது என்றால் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வது, வாழும் வாழ்க்கையை நாம் பயனுடைத்தாக்கி கொள்வது, ஆத்ம லாபத்திற்காக வாழ்வது. பிறருக்கே உழைத்து ஏழையானேனார் ஆழ்வார். தாயே தந்தையே தாரமே கிளை மக்களே என்றன, ஐயோ அப்பா அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு இவாளுக்காகவே லைஃப்பை ஓட்டியிருக்கேன் சாமி. என்ன லைஃப் சார் இது, இந்த லைஃப்பை எப்படி தான் நான் இப்படி ஓட்டினேன்னு தெரில. கமிட்மெண்ட் இருக்குது சார், இன்னும் நிறைய எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குன்னு. நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் தெரியுமா, உறவுகளை விட்டு விலகுவதற்கு நமக்கு பயம். அதுதான் காமக்ரோதங்கள். எல்லாரையும் சன்னியாசம் பண்ணிக்கணும்னு சொல்லலை. ஒரு பெரிய நதியில் படகு போகிறது, படகுன்றது எப்படி இருக்கணும், அது தண்ணியில் தான் இருக்கும். படகு கரையில் இருந்தால் படகுக்கு பிரயோஜனம் உண்டா? படகு தண்ணியில் தான் இருக்கணும். ஆனால் தண்ணீர் மீது பிரயாணிக்கக்கூடிய படகு எந்த காரணம் கொண்டும் தனக்குள்ளே தண்ணீரை அனுமதிக்கக்கூடாது. இதான் லாஜிக். புரிஞ்சுட்டேடா? தண்ணீரின் மீது பயணிக்கக்கூடிய படகானது எக்காரணம் கொண்டும் தன்னுள்ளே தண்ணீரை அனுமதித்து விடக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும், அதே படகு தண்ணீருக்குள்ளே முழுகி போயிடும். அந்த மாதிரி வாழ்க்கைன்றது ஒரு பெரிய நதி ஓடின்னு இருக்கு. அந்த நதியில் படகு மாதிரி நாம் பிரயாணம் பண்ணி தான் ஆகணும். நம்மளால் கரையில் உட்காந்துருக்க முடியாது, உட்காந்தா எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அந்த நதியாகிற சம்சாரத்தில் நாம் பிரயாணம் பண்ணுறோம். பட் அந்த நதி ஜலம் படகான நமக்குள்ளே வந்து விடக்கூடாது. சம்சாரத்துடைய சுகதுக்கங்கள் நம்மை பாதிக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சம்சாரத்துடைய சுகதுக்கங்கள் நம்மை பாதிக்காமல் நாம் பார்த்து கொண்டோம் என்றால் நாம் அதில் முழுகாமல் ஒரிஜினலாக அழகாக ஒழுங்காக போய் எதிர்கரையில் சேர்ந்து விடலாம். அப்போ இது அதிகமான பாரங்கள் ஏற்றக்கூடாது, தேவையில்லாத இதில் ஸ்டண்ட்லாம் பண்ணக்கூடாது. அப்போ அழகாக நாம் இந்த படகை ஒழுங்காக கொண்டு போய் எதிர்கரையில் சேர்த்து விடலாம். நம்ம டெஸ்டினேஷன்னவோ அதை அச்சீவ் பண்ணி முடிச்சிடலாம். இதுதான் கான்செப்ட். இதை எப்படி நாம் லீட் பண்ணுறது என்பதை நமக்கு உபதேசிப்பது தான் பகவத்கீதை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆன் பகவத்கீதா. நீங்களாக யோசிக்காதீங்க. பகவத்கீதை எதை சொல்கிறதோ அதை நாம் பார்ப்போம் தவிர்த்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பகவத்கீதைக்குள்ளே கொண்டு வந்து போட்டு பிசறக்கூடாது. பகவத்கீதை நமக்கு என்ன சொல்ல வருது, அது நமக்கு வாழ்க்கையை எப்படி காண்பிக்க வருது. கஷ்டப்பட்டு கிருஷ்ணன் அர்ஜுனனை 2வது அத்தியாயத்தில் கன்வின்ஸ் பண்ணிட்டு மீதி 16 அத்தியாயத்தை இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி எக்ஸ்டென்சிவாக அவன் உபதேசம் பண்ணுவதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு என்ன சுவாமி வந்தது, அவன் தேரை ஓட்டுனா ஓட்டிட்டு போக வேண்டியே இருப்பான். அவன் பாட்டுக்கு சும்மா அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தால் என்ன ஸ்டெப்னி மாற்று, தேரை ஓட்டு, குதிரையை கொடுப்பாட்டுன்னு சொல்லி இம்சம் பண்ணிட்டு இருக்கேன். போட அவன் வேலையை பார்த்துட்டு, நான் கூட தான் துவாரகைக்கு பெரிய ராஜா தெரியுமோ இல்லையோ, நான் உனக்கு டிரைவர் உத்தியோகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நான் நம்மளால் மனைவி மக்களையே கன்வின்ஸ் பண்ண முடியாது. நம்ம சொன்ன பேச்சை பிள்ளைய கேட்காது, பொண்டாட்டியும் கேட்காது. அப்படி இருக்கச்சே இன்னொருத்தனை கூட்டு உட்கார வச்சு நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன்னு வெறுமை உட்கார வச்சு பெருமாள் பேசியிருக்கான்னா அந்த அளவுக்கு பெருமாள் அழகாக அதை ஹேண்டில் பண்ணிருக்கான். அர்ஜுனன்றதான ஜீவாத்மா மூலமாக உலகத்தில் கோடான கோடி ஜீவாத்மாக்களை உய்விப்பதற்காக அவன் செய்திருக்கக்கூடிய கிருஷின்னு அர்த்தம். ஒரு பெரிய முயற்சி, ஒரு பெரிய விவசாயம், ஒரு பெரிய ஸ்டெப்பு அதை பெருமாள் எடுத்து நமக்கு வழி காமிச்சிருக்கான். அதனால் இந்த தெய்வாசுர சம்பத் விவாக யோகத்தை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்கினானேயானால் அவனுடைய வாழ்க்கை மேன்மையுறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது.
கீதை எப்படி சத்தியமோ அதே மாதிரி கீதையினுடைய பொருளும் நமக்கு சத்தியம்ன்றதை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணன் எப்படி சத்தியமோ அந்த கிருஷ்ணனுடைய உபதேசமும் சத்தியம்ன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசுர சுபாவங்களில் காமக்ரோத லோபங்கள் பிரதானமானவை என்பது இதற்கு முன்பான 2 ஸ்லோகங்களினாலே காண்பிக்கப்பட்டது. இதை விட இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன தெரியுமோ இல்லையோ, சாஸ்திர வழி அதான் முக்கியம். ஏன்னா சாஸ்திரத்தை விட்டு, சாஸ்திர பந்தாவை விட்டு, பந்தான அர்த்தம் ரூட், வழி, என் வழி தனி வழி அப்படின்னு சில பேர்லாம் பஞ்சு டைலாக் பேசிட்டு தானே போய் கடைசியில் உழுந்துடுறா பாருங்க. அந்த மாதிரி இல்லாமல் சாஸ்திர வழியை மீறாமல் நாம் இருப்பது இது எல்லாவற்றை காட்டிலும் மேன்மை பயக்கும். அப்போ சாஸ்திர வழியை ஃபாலோ பண்ணிட்டு காமக்ரோதமாக இருக்கலாமா சுவாமின்னா, அட முட்டாளே, சாஸ்திர வழியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்மளை விட்டு காமக்ரோதங்கள் தானாக விலகிடும். ஏன்னா சாஸ்திரம் நமக்கு அதுதான் அழகாக காண்பிக்கிறது. சாஸ்திர வழியை கை கொள்ளாமல், அது சொன்ன பாதையை நாம் கை கொள்ளாமல் நாம நம்ம இஷ்டத்துக்கு காமக்ரோத லோபங்களை நிவர்த்திக்கணும் அப்படின்னா இம்பாசிபிள். போய் மாட்டிப்போம். அது எங்கேயா இடம் கூடமா நம்மளை கொண்டு போய் கணத்தில் தள்ளி விட்டுரும். இந்த கூகுள் மேப்பை போட்டு கட்சியில் கொண்டு போய் காரை நதியில் இறக்கிட்டுறா பாருங்க. ஒழுங்காக போனாலே பக்கத்தில் இருக்கிற வழி கேட்டாலே சொல்லுவாள், சார் இந்த பக்கம் இடது பக்கம் போங்க, வலது பக்கம் போங்க, 10 கிலோமீட்டர் போங்க, அங்கே ஒரு ரவுண்டான வரும், அதில் திரும்புங்க சொல்லுவாள். நாங்கள் மேப் போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு டோரா புஜ்ஜி மாதிரி ஒரு மேப் போட்டு போனால் என்ன ஆகுது, கட்சியில் நேராக கொண்டு போய் அதே கணத்துக்குள்ளே காரை இறக்கி விட்டுருது. என்னன்னே வழி புரிய மாட்டேன்றது. அந்த மாதிரி சாஸ்திர வழியை மீறி அது சொல்லாததை நான் செய்வதற்காக முயற்சித்து, அது சொல்லாத காரியங்களை நான் செய்து நான் சாத்விகன் என்றோ, நான் காமக்ரோதங்களை வென்றவன் என்றோ, நான் தெய்வீக சம்பத்தை உடையவன் என்றோ ஒருவன் தன்னை சொல்லிக் கொள்ள முடியாது. அப்படி ஒரு அடையாளப்படுத்தி கொள்ள முடியாது. எனவே இந்த காமக்ரோதங்களை விட முடியாமல் தவிப்பதற்கு காரணம் என்ன என்றால், அவர்கள் சாஸ்திர விஷயங்களை அலட்சியப்படுத்துவதே காரணம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய வியவஸ்திதௌ. அப்பா கண்ணா, கொஞ்சம் ராஜா ஜாகிரதையாக கேளு. காரிய வியவஸ்திதோ, காரியம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, இந்த வியவஸ்தைக்கே எது பிரமாணம்னா சாஸ்திரம் தான் பிரமாணம். அதுதான் வழிகாட்டியாய் திகழ்கிறது. சொல்லிட்டாரா? இப்போ இந்த சாஸ்திரம், சாசனாத்து சாஸ்திரம், கட்டளை, கமாண்ட், என் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்கிறாளே, அதுதான் காண்பிக்கிறது. ஆதோ வேதா பிரமாணம், வேதம் தான் சாஸ்திரம். வேத சாஸ்திராத் பரம் நாஸ்தி, வேதாத் சாஸ்திராத் பரம் நாஸ்தி சொல்கிறோமோ இல்லையோ. அந்த வேதம் எவ்வளோ அழகாக டீச் பண்ணுறது பாருங்க. யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி யான்யஸ்மாகும் சுச்சரிதானி தானி துவயோபாஸ்யானி நோயிதராணி அழகாக சொல்லித்து. சஹசிரேபியா மாதா பித்ருபியா வத்சலதரம் சாஸ்திரம். நம்ம இடத்துல கிருபை கொண்டவர்கள் 3. அதனால தான் நமக்கு புரியறதில்ல. அது தாய் தந்தையர் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி விசாரம் இல்லை. உண்மையிலேயே நம்முடைய நம் மீது பரிவு கொண்டவர்கள், நம்முடைய வளர்ச்சியை கண்டு துளியும் பொறாமைப்படாதவர்கள் 3 தான் இந்த உலகத்தில். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் எம்பெருமான் சர்வேஸ்வரன். நம்ம சத்காரியங்கள் பண்ணி அவன் திருடிவாரத்தை ஆசிரயித்து, அதாவது அவனை நாம் அடைந்து அவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து வந்தோமேனால் மேற்கொண்டு நம்மை அவன் அபிவிருத்தி வளர்க்கிறான், அனுகிரகத்தை செய்கிறான். அதனால் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுபவன் யார்? சர்வேஸ்வரன், கீதாச்சாரியன், பார்த்தசாரதி. அடுத்தது சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன உபதேசம் பண்ணுறது? இந்த பர்பா, நான் உனக்கு நல்ல விஷயங்கள் சொல்லித்தரேன், நான் சொல்கிற நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணு. ஒருவேளை உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய நான் சில சமயம் தவறான பாதையில் பயணித்தேனே, ஆனால் தயவு செய்து நீ என்னை ஃபாலோ பண்ணாத. யான்யஸ்மாகும் சுச்சரிதானி தானி துவயோபாஸ்யானி. நான் செய்யக்கூடிய நல்லவைகளை நீ ஃபாலோ பண்ணு. நான் ஒருவேளை தப்பான வழியில் போனேன்னா என்ன நீ ஃபாலோ பண்ணாத. பிகாஸ் நான் உனக்கு நல்லது தான் பண்ணுவேன், நல்லது தான் சொல்லிக் கொடுப்பேன், உனக்கு நல்ல வழி தான் காமிச்சிருக்கேன் அப்படின்றது. எங்கேயாவது சாஸ்திரம் தப்பான வழி போகுமா?
தப்பான வழியில் சாஸ்திரம் போகுமா? நம்மளை மிஸ்கைட் பண்ணுமா? மிஸ்லீட் பண்ணுமா? ஆனால் எவ்வளவு வாஞ்சையோட, எவ்வளவு கருணையோட, நான் உனக்கு நல்லது சொல்லி கொடுத்துருக்கேன், நீ அதை ஃபாலோ பண்ணு, நான் தப்பு பண்ணால் கூட நீ ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எவ்வளோ கருணை பாருங்க. அப்போ நம்முடைய வளர்ச்சியில் மிக மிக ஊற்ற முடியது எது? சாஸ்திரம். அதனால்தான் 1000 தாய் தந்தையருக்கு ஒரே ஒரு பிள்ளை பிறந்தது என்றால் அந்த ஒரு பிள்ளையினிடத்தில் 1000 தாய் தந்தையருக்கு எந்த அளவுக்கு பிரீத்தி உண்டோ அதுபோன்று நம் ஒவ்வொருவர் மீதும் சாஸ்திரத்திற்கு பிரீத்தி உண்டு என்பதாக சாஸ்திரத்தின் மேன்மை சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்முடைய ஆச்சாரியன். ஆச்சாரியன்றவன் ஏணி அப்படின்னு தேசிகனே வர்ணிப்பார். ஏன் ஏணினர்? ஏணின் மூலமாக எல்லாரும் ஏறி ஏறி போயிட்டுருக்கான். பலரை ஏற்றி வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆச்சாரியனை பற்றி சொல்லும் பொழுது ஆச்சாரியன்றவர் ஒரு விளக்கு. அந்த விளக்கில் நாம் ஒரு பெரிய தீவட்டி கொளுத்துறோம். இப்போ விளக்குனால ஒளி இருக்குது சார், ஆனால் விளக்கை விட தீவட்டிக்கு ஒளி அதிகம். கரெக்டு தானே? விளக்கை காட்டிலும் தீவட்டிக்கு பிரகாசம் அதிகம். அந்த மாதிரி இருக்கணும். அவர் ஒரு விளக்காக இருப்பார், நம்மளை தீவர்த்தி மாதிரி அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆனால் அந்த தீவர்த்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து சப்ளை ஆச்சு அதை மறந்துடக்கூடாது. தீவர்த்தி அது ரொம்ப முக்கியம். தீவட்டிக்கு வெளிச்சம் எங்கேருந்து சப்ளை ஆச்சு? விளக்குலேருந்து தான் சப்ளை ஆச்சு. விளக்கே இல்லாமல் இருந்ததுன்னா, அங்கே எரியாமே இருந்ததுன்னா அந்த தீவர்த்தி எப்படி எரியும்? நான் எப்படி பிரகாசிக்கிற மாதிரி இந்த விளக்கு பிரகாசிக்கவே இல்லை, தூண்டு ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, நான் இந்த ரூம் முழுக்க அப்படியே லைட் அடிக்கிறேன் என்று தீவர்த்திக்கு இருமாப்பு வரக்கூடாது. அதே போன்று தான் சிறிய விளக்காக ஒரு சிறிய திரியில் சின்ன ஜோதிஷாக எரிந்து கொண்டிருந்தாலும் தன் மூலமாக கொளுத்தப்பட்ட தீவர்த்தி போன்று தன் சிஷ்யன் தன்னை காட்டிலும் மேன்மையுற்று பிரகாசிப்பதை பார்த்து சந்தோஷப்படுபவன் ஆச்சாரியன். இவா 3 பேருக்கும் பொறாமையே வராது நம்மக்கிட்ட. மற்றபடி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் பொறாமை டு த கோர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் இந்த 3 பேரை நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்த 3 பேரை தெரிஞ்சுக்காமல் நம்மை சுற்றி யாரெல்லாம் பொறாமப்படுவாளோ, நம்மளை திருப்பி டீஸ் பண்ணுவாளோ, நம்மளை யாரை ரொம்பவே ஓவராக நம்மளை நம்முடைய டேலண்ட்டை அண்டர் எஸ்டிமேட் போடுவாளோ அவகிட்ட தான் நம்ம உட்காந்துட்டுருப்போம். எனவே பகவான் இங்கே சொன்னால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ப்பா. காமக்ரோதங்கள் ஒழியறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் அடிப்படை, அது எல்லாத்துக்கும் வழிகாட்டி சாஸ்திரத்தின் வழி நடத்தல். அதை விடுத்து வேற வழியில் நம்ம போகக்கூடாது. நான்ய பந்தா, வேற வழி கிடையாது. எஸ் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா ந ச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம். வேதமாகிற என் கட்டளையை மீறி ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞா, வேதமாகிற என்னுடைய கட்டளையை மீறி இஷ்டப்பட்டபடி நடப்பவன் ஒரு பொழுதும் மறுமை பலனை அடைய மாட்டான். யஸ் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா. என் கட்டாயை விட்டுட்டு ஏகாதசி அன்னைக்கு நான் பாட்டுக்கு ஹோட்டலில் போய் டிஃப்ரெண்ட்டாக நான் டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்றேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. இப்போ திருமணங்கள்லாம் எப்படி இல்லாமல் போயிடுச்சு, மனபந்தங்கள்லாம் மாறிவிட்டது. நச்ச சித்திமவா புரோதி, லைஃப்பில் சக்ஸஸே கிடையாது அவனுக்கு. அவன் நினச்சிட்டு இருப்பான் தனக்கு பெரிய சக்ஸஸ் வந்துடுது, தான் பெரிய கம்பெனியில் சிஇஓ உட்காந்துருக்கோம், தான் பெரிய கம்பெனியில் சிஇஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, வாய்ப்பே இல்லை. மேலே மேலே அவனுக்கு பல பிரச்சனைகள் பல நிர்பந்தங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ந சுகம் நச்ச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராங்கதி. சித்தி அடையாது, சுகம் கிடையாது, உயர்ந்த கதி நாம்கே வாஸ்தே. வாயில் கூட வராது வார்த்தை, உயர்ந்த கதி அடைவதற்கான வார்த்தை வாய்ப்பு கிடையவே கிடையாது. சாஸ்திர விதிம். இப்போ ஒன்றுனா பார்ப்போம். சாஸ்திர விதிம்னு அர்த்தம் வேதாகா, விதி அனுசாசனம், வேதாக்கியம் மதனுசாசனம். வேதாக்கியம் மதனுசாசனம். ஜீவனாகிற நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு இது வழிகாட்டி. புரிஞ்சுக்கணும். உபகார சங்கிரகம் என்பதான ஒரு நூல். உபகார சங்கிரகம் தெரியுமா? உபகாரம்னா என்ன அர்த்தம்? ஒருவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய உதவி. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையோ. ஒருவர் நமக்கு உதவி செய்வது என்பது பெரிய விசேஷம். அந்த உதவியை நாம் மறக்கக்கூடாது.
இதை தேசிகன் கேட்குறாரு, செய் நன்றி மறக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டார். மறக்கக்கூடாது சார். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். எதை மறந்தாலும் அவளுக்கு நல்லது. ஆனால் செய் நன்றி மறந்தவனுக்கு உயர்வே கிடையாது. ராமனை பற்றி சொல்லும்பொழுது கிருத்தஜ்ஞான்னு சொல்கிறார். கிருத்தம் ஜானாதி இது கிருத்தஜ்ஞா. கிருத்தஜ்ஞான்னு அர்த்தம் செய் நன்றி மறக்காதவன். ராமபிரானுக்கு அது தெரியும், அப்பேற்பட்டவன் ராமபிரான். அப்போ செய் நன்றி மறக்கக்கூடாது. யார்கிட்ட? ஈஸ்வரன் கிட்ட. ஏன்? நமக்கு எத்தனை உபகாரங்கள் ஈஸ்வரன் செய்திருக்கிறான்னு தெரியுமா அவனுக்கு? அவர் செய்திருக்கும் உபகாரங்களுக்கு கணக்கே கிடையவே கிடையாது. எனவே அதில் ஒன்று முக்கியமானது, எங்கேயோ புலியாகவோ பூனையாகவோ பெருச்சாலியாகவோ சுண்டலியாகவோ புழுவாகவோ பிறக்க விட்டாமல் மனுஷனாக பிறந்து அழகாக ஒரு அன்இன்டரப்டட் எஸ்விபிசி சேனலை கொடுத்து அந்த எஸ்விபிசியில் அன்இன்டரப்டட் ப்ரோக்ராம்ஸை கொடுத்து கார்த்தால சுப்பிரபாரத்திலேருந்து ராத்திரி சயனம் வரலும் பெருமாளுடையதான திவ்ய சேவையை கொடுத்து நடுநடுவே பல மகனீயர்களுடைய உபன்யாசங்களை எல்லாம் கொடுத்து அப்போ பகவத்கீதை 15 அத்தியாயம் முடித்து 16 அத்தியாயம் முடிக்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தை கொடுத்து அதையெல்லாம் கேட்பதற்கு நல்ல செவிப்புலன், பார்ப்பதற்கு நல்ல கண் புலன், கண்ணினுடைய தேஜஸ், அவயவங்களில் ஒரு புஷ்டி, இவையெல்லாம் பெருமாள் நமக்கு இந்த ஜென்மாவில் கொடுத்துருக்கானே. இதுவரைலாம் இந்த ஜென்மாவில் நமக்கு கிடைக்கவே இல்லையே. இந்த நன்றியை மறக்கலாமா? இவ்வளோ பெரிய உபகாரம் பண்ணுறானே, யோசிக்காமல் திருப்பி திருப்பி எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது போகலை, எனக்கு அது போகலை, இப்படி ஒரு மாதிரி சோர்வாகவே இருந்துண்டு கஷ்டத்தையே பேசிண்டு கஷ்டத்தையே நினச்சிண்டு தனக்கு இப்போ கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நினைத்து பூரிப்படைந்து சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு ஆஹ்லாதமாக இருக்க வேண்டாமோ? அதுதானே விசேஷம். இன்னொன்று, பசுபக்ஷி மிருகாதிகள் ஜென்மாவில் பிறக்க வைத்திருந்தாலும் நமக்கு சாஸ்திர விஷயத்தை எப்படி வந்திருக்கும்? அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஏகாதசி அன்னைக்கு புலி வேட்டையாடக்கூடாதுன்னு சொன்னால் முடியுமா? அது ஏகாதசி பார்த்து, அது துவாதசி பார்த்துடா. நாமளே ஏகாதசி அன்னைக்கு புலி மாதிரி வேட்டையாடி சோறு தின்றோம். நமக்கு ஒரு சாஸ்திர மரியாதையை கொடுத்து தானே இருந்து பிரசாசிதாரம் சர்வேஷாம்னு தானே அதற்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறானே. யசாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா. இதை விடுத்து, இப்படி ஒரு வழி, இது ஒரு மார்க்கம் என்பதான அதை விடுத்து வர்த்ததே காமகாரதா, தன் இஷ்டப்பட்டபடி மனம் போனபடி ஒருவன் செயல்பட ஆரம்பித்தானேயானால், 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்டான், அதகேன பிரயுக்தோயம் பாவம் சரதி. சுவாமி, என்ன கிருஷ்ணா இது, ஏன் இவனுக்கு இப்போ பார்த்தாலும் இந்த புத்தி இப்படி போயிட்டு இருக்கு? யாரால இவ்விதமாக தூண்டப்பட்டு அவன் பாவங்களை செய்கிறான்னு 3வது அத்தியாயத்தில் கேள்வி கேட்டான். அதற்கு கிருஷ்ணன் என்ன பதில் சொன்னா? காமத்தினாலே இவன் தூண்டப்படுகிறான். ஆசை இவனை தூண்டுறது. போ போ போ. ஒரு 10-15 உபன்யாசத்துக்கு முன்னாடி இந்த ஆசைன்றது ஒரு ஆச்சரியமான சங்கிலி. ஒருத்தனை சங்கிலியில் கட்டி போட்டால் நகர முடியுமா? அப்படியே உட்காந்துருப்பான். ஆசைன்ற சங்கிலியில் கட்டி போட்டவனை ஓடுறான். அவன் எதுக்காக? சம்பாதிக்கிறதுக்கு. ஆசைன்றது சங்கிலியிலேருந்து விடுபட்டவன் கால் விளங்காத முடவன் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். அவனுக்கு தேவையில்லை. எனக்கு போடணும் சுவாமி, இன்றைக்கி சாப்பாடுக்கு ஏதோ பெருமாள் கொடுத்தாரா, சாப்பிட்டேன், போகிறோம். இன்றைக்கி துணிமணி உடுத்திக்கிறதுக்கு பெருமாள் ஏதோ கொடுத்தாரா, போகிறோம். இன்றைக்கி மழைக்கு வெயிலுக்கு ஒதுக்கிறதுக்கு பெருமாள் ஒரு இடம் கொடுத்தாரா, போகிறோம். அவ்வளோதான். ஆசையினாலே கட்டுப்பட்டவன் ஓடிட்டே இருப்பான், ஆசையினால் விடுபட்டவன் ஒரு இடத்துல இருப்பான். ஆனால் யார் தூண்டுறா இவனை? காமம். அதுதான் பெருமாள் சொன்னான், அந்த காமம் தான் இங்கே காமசப்தத்தால் சொல்லப்படுகிறது. இதை செய்யலாம் அல்லது அதை செய்யலாம். ஏதாவது ஒன்று சொர்க்கத்துக்காக யாகம் பண்ணனா, அட்லீஸ்ட் சொர்க்கத்துக்காக யாகம் பண்ண, அது சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டு தானே.
அட பலன் இருக்கட்டும், ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாம விஜயதானே, நீ ஜோதிஷ்டோம யாகம் பண்ணியானா உனக்கு பலன் சின்ன பலன் தான் கிடைக்கிறதுன்னு வச்சுப்போமே. ஆனால் அது சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டது, அதில் தப்பே கிடையாது. இன்றைக்கி நீ பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் எப்படியாவது உனக்கு அபிவிருத்தியாகி அது ஒரு மனோநிலையில் மாற்றத்தை உண்டு பண்ணி கடைசியில் வைராக்கியத்தை உண்டு பண்ணும். அதை விட்டுட்டு என் இஷ்டத்துக்கு யாகம் பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு தானம் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு சித்தி கிடைக்காது. யா வேத பாஹ்யாக ஸ்மிருதயா யாச்ச காச்ச குதிருஷ்டயாக சர்வாக நிஷ்பலாக பிரேத்திய தமோனிஷ்டாகி தாஹ ஸ்மிருதாக. இங்கே பாருங்க, வேதத்திற்கு விருத்தமான ஸ்மிருதி வச்சனங்கள், குதிருஷ்டிகளாலே பரிகல்பித்தங்களான வாக்கிய விசேஷங்கள், இதெல்லாம் பரம தாமசங்கள். யா வேதபாஹ்யாக ஸ்மிருதயாக யாச்ச காச்ச குதிருஷ்டயாக. இப்போல்லாம் இன்னும் ஸ்மிருதிக்கு அர்த்தம் பண்ணுறாள் இஷ்டத்துக்கு, இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் எவ்வளோ ஆயோக்கியத்தனம் தெரியுமா, ஹிந்து தர்மத்தில் இப்படிலாம் கண்ணாமரான்னு சொல்லியிருக்குன்னு இஷ்டத்துக்காக வாழலாம் சொல்கிறாள். ஐயோ, மக்கள் நம்ம ஜனங்கள் தான் போய் மயங்கிறது, நம்ம ஜனங்கள் தான் ஆன்னு போய் பார்க்கறது, ஒன்றும் புரியல, கேட்டாந்த வாரா தவிக்கிறது, எந்த பக்கம் வரணும், யார்கிட்ட வரணும், யார்கிட்ட வந்தால் கிளாரிட்டி கிடைக்கணுன்றதான ஞானமே இல்லாமல் மயங்கும் வார்த்தைகளுக்கு மயங்கி, மயக்கும் வார்த்தைகளுக்கு மயங்கி அவர்கள் பேசுவதையெல்லாம் உண்மை என்று நினைத்து அதனால் குழம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாதாரணமாக இப்போ கொஞ்சம் இந்த பகவத்கீதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சத்சங்கமானது ஏற்பட்டு நாம் லௌகீகத்திலேருந்து கொஞ்சம் ஆச்சாரமாக மாறுறதுக்கு பிரயத்தனப்படுறோம். ஓரளவுக்கு நம்மளால் முடிந்தது ஒரு சந்தி சாவித்திரி பண்ணுறதுக்கு ஆச்சாரமாக இருக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறோம். ஆனால் அந்த மாதிரி பிரயத்தனப்படும் பொழுது நமக்கு ஒரு பயம் வருது. என்ன தெரியுமோ இல்லையோ, ஐயோ இது பண்ணால் சரியாக இருக்குமா, அதை பண்ணால் சரியாக இருக்குமா, இது இப்படி பண்ணிட்டா தப்பாயிடுமா, அதை அப்படி பண்ணிட்டா தப்பாயிடுமா. ஏன் சுவாமி, இது வரும் லைஃப்பில் எவ்வளோ நாள் பண்ணியிருப்பீங்கோ, தப்பு தப்பாக தானே பண்ணினீங்கோ, அப்போல்லாம் வராத பயம் நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கச்சே என் 30,000 சந்தேகம் வருது. நான் கேட்குறது புரியுறதா? இப்போ இத்தனை நாள் தப்பை பண்ணும்போது துளி கூட யோசிக்காமல் பண்ணிட நாம நல்லது பண்ணும்பொழுது 10,000 தடவை ஏன் யோசிக்கிறோம், அதில் தப்பு வந்துடுமோ, இப்படி தப்பு வந்துடுமோ, அப்படி தப்பு வந்துடுமோ, அது சரியாக பார்க்குமோ, இது சரியாயிடுமோன்னு. பெருமாள் நான் தண்டிக்கிற பெருமாளா, நான் ரட்சிக்கிற பெருமாளா? இத்தனை நாள் நாம் தப்புகள் பண்ணிட்டு இருக்கச்சேவே ஒன்றும் கண்டுக்காத பெருமாள், அதாவது விட்டுட்டான்னு அர்த்தம் இல்லை. இப்போ பெருசாக நம்மளை தண்டிச்சிட போடுவானா? நம்ம கற்றுக்கச்சே குழந்தை எழுந்து நடக்கிறதுனா தப்பு தப்பான்னு தக்கு தப்பான்னு கீழே விழுந்து எழுந்து தான் போகும், தப்புன்னா இருக்குது. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமோ இல்லையோ, வேதத்திற்கு விரோதமான அர்த்தங்கள் யார் சொல்கிறாலும் அவள் கிட்ட போகக்கூடாது, அவள் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது, அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு மிரண்டு போயிடக்கூடாது. இது சப்பாக இருக்குமோ, அது சரியாக இருக்குமோ, அது அப்படி சொல்லலாமோ, இது இப்படி சொல்லலாமோ, இது அப்படி பார்க்கலாமோ, இப்படி பார்க்கலாமோ நம்ம நினைக்கக்கூடாது. அது நமக்கு பயன்படவே பயன்படாது. அனாராதித கோவிந்தா ஏ நராக துக்கபாகினா. பகவானை ஆராதிக்காததுனால அவர்கள் மேலே மேலே துக்கோதர்க்கம் துக்க பூயிஷ்டம்ன்றதாக மேலே மேலே துக்க பரம்பரைகளில் தான் விழுந்து உழல்கிறார்கள். எனவே அவர்கள் பராங்கதிம் ந, அவளுக்கு இந்த லோக சுகமும் கிடையாது, பரகதி சுகமும் கிடையாது. இந்த ஐகிகமான போகங்களே அவளுக்கு கிடைக்காது சொன்ன பிறகு ஆமுஷ்பிகமான போகங்களே கிடைக்க போகிறது வாய்ப்பே இல்லை அவர்களுக்கு. ஏ சாஸ்திரஹா யஸ் சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா ந சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. யஸ்சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய யஸ்சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய ததே காமகாரதः வர்த்ததே காமகாரதः ந சித்திமவாப்னோதி ந சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம். ந சுகம் ந பராங்கதிம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். யஸ்சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் சததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா என்ற ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே
பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும். உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா ஷததா பேதமாயாதி, 100கணக்காக உடைக்கிறாரா. எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யசா, பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான், அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெயினாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, 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 रवि शशिकला लोपलिया, राजस सुकुमार मदनांसा पुतला, राजस सुकुमार मदनांसा पुतला, राजस सुकुमार मदना
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ